ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த முட்டையை வச்சு நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைட் டிஷ் செய்யலாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய கோஸ் ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை நான் உருளைக்கிழங்கு சீவிர ட்ரேயில் சீவி எடுத்துக்கலாங்க. நல்லா தூளாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். 4 வெங்காயம் தோலை எடுத்துகிட்டு அதையும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம கோஸ் துருவன மாதிரி இதுவும் அழகாக சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ கோஸும் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயமும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து அப்படியே ஒவ்வொரு முட்டையை நம்ம பவுலில் உடச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது கூடவே 2 ஸ்பூன் நான் பெப்பர் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணிக்கிற 4 வெங்காயம் அதையும் சேர்த்து இதில் நல்லா கலந்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் தூளை கட் பண்ணி வச்சுக்கிற இந்த கோஸும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வதக்கி எடுத்து இந்த பவுலில் மாற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை தவா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு இரும்பு ஃப்ரை தவா எடுத்துருக்கேன் பாருங்கள். பட்டர் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த கோஸ் முட்டை மசாலாவை அதில் சேர்த்து நல்லா சரிசமமாக இதை நல்லா தடவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க தட்டுப்போட்டு மூடி விட்டால் சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம எப்போ போல் காரக்குழம்புக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி காட்ட பாருங்கள். நமக்கு இந்த கோஸை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முட்டை சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தா நம்ம ATN மை சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி நான் தட்டில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.